சொல்றாங்க. ரேடியோ சிட்டி பிரசன்ஸ் கிரைம் அண்ட் சிட்டி. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. ஒரு 30 செகண்ட் சிக்னல்ல கடைசி 3 செகண்டுக்கு முன்னாடி அவசரமா வண்டி எடுத்துட்டு போறதுங்கிறது அதிபுத்திசாலித்தனமா இல்ல ஆபத்தானதா? இந்த கேள்விக்கான விடையை யோசிச்சோம்னாலே பல நேரங்கள்ல வாழ்க்கையின் ஆபத்தான முடிவுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆசை மத்த எல்லாரையும் விட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. பேராசை மத்த எல்லாரும் எப்படி வேணாலும் போட்டும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது. இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற கதையும் அப்படி ஒரு பேராசைக்கு பலியான ஒருத்தரோட கதை தான். அசிஸ்டன்ட் கமிஷனர் மைக்கேலுடைய கொலை வழக்குல முக்கியமான ஒரு முன்னேற்றமா மைக்கேல் இன்னொரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியான போட்டோக்களை ஈவினிங் நியூஸ் பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. காலையில நியூஸ் சேனலுக்கு மைக்கேலுடைய பாடிய வீடியோ எடுத்து அனுப்புனவங்க சாயங்காலம் மைக்கேல் ஏதோ ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் அனுப்பி இருக்காங்க. எஸ்ஐ அனுப்பி அவங்களுக்கு அந்த போட்டோ எப்படி கிடைச்சதுங்கிறத விசாரிக்கும் போது மறுபடியும் போலீஸ்க்கு கிடைச்சது அதே பதில் தான். சார், வீடியோ சிடி எப்படி போட்டாங்களோ அதே மாதிரிதான் சார். போட்டோவையும் ஒரு சிடில போட்டு நியூஸ் பேப்பர்ல வச்சு சப்ளை பண்ணிருக்காங்க. அந்த ஏரியாக்கு நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ற பையன் யாருன்னு விசாரிச்சீங்களா? அதோட பெட்டரான ஒரு விஷயம் இருக்கு சார். இந்த எடிட்டர் ஒருத்தர் வீட்டு வாசல்ல சிசிடிவி கேமரா இருக்கு சார். அதுல இந்த பேப்பர் போட்டது யாருன்றது வீடியோவாவே இருக்கு சார். ஆளை பிடிச்சிட்டியா? ஆள் ஆல்ரெடி லாக்அப்ல தான் சார் இருக்கான். யாரு? அந்த கௌதமா? அதே பையன் உள்ளதான் சார். இவன் நான் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சார். நினைச்சேன் 5000 ரூபாய் வாங்கிட்டு இவனுக்கு எதுக்கு கோவா போறாங்கன்னு. இவன் அதுல எங்கேயோ ஹெவியா இன்வால்வ் ஆயிருக்கான். நீங்க ஸ்டேஷனுக்கு போய் பையனை கொஞ்சம் முறைப்படி கவனிச்சு வைங்க. நான் அந்த பாருக்கு போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா சார். நீங்க வரும்போது வாய் மட்டும் தான் இருக்கும். யோ, ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் ஆயிட போகுது, பாத்து. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல இருந்தே இந்த பேப்பர் போடுற பையன் கௌதம் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. நேரடியா இந்த கொலைய மறைக்கிறதுக்கு உடந்தை அந்த மாதிரியான எந்த குற்றத்திலையும் அவன் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்கிறதுல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இந்த கேஸ்ல எங்கேயோ ரொம்ப தீவிரமா அவன் சம்பந்தப்பட்டிருக்கான்றதுல அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. சாயங்காலம் விசாரிச்ச பொழுது 4 வீட்டுக்கு மட்டும்தான் பேப்பர்ல சிடிய வச்சு சப்ளை பண்ணேன்றத சொல்லி இருந்தான். ஆனா இப்போ இன்னொரு 3 பேர் வீட்டுல கரெக்டா பேப்பருக்குள்ள போட்டோவை வச்சு சப்ளை பண்ணிருக்கான். காலையில வீடியோ, சாயங்காலம் போட்டோ. ரொம்ப பிளான்டா ஒரு திருவிழாவை ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆர்கனைஸ் பண்ணிருக்கான் கொலைகாரன். இதுல இந்த கௌதம் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற யோசனைகளோட தான் பல்லாவரத்துல இருக்கிற அந்த பார்ல ரீச் ஆனாரு இன்ஸ்பெக்டர். டேய், இங்க வாடா. என்ன சார் டியூட்டி டைம்ல? உங்க நலன் கருதி பாதுகாப்பு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அவனை தெரியுமா உனக்கு? யார் சார் அந்த வெள்ள சட்டியா? பார்த்த மாதிரி இருக்கு சார். அண்ணே இங்க வானே, சார் எதோ கேக்குறாப்ல. சார் என்ன சார் இந்த பக்கம்? சோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்லணுமா? எத்தனை பேரா இருக்கீங்க? அந்த வெள்ள சட்டை போட்டிருக்கான் பாரு, அவனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நம்பாலு என்னையா இவ்வளவு உரிமையா சொல்ற? சார், இவர் நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் சார். சார், அவர் பாட்டு வருவாப்புல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாப்புல. வருவாரு, ஒரு கோட்டர் வாங்க போல, ஓரமா உட்காந்து சாப்பிட்டு அவர் பாட்டு போயிடுவாரு. முந்தா நேத்து தம்பி ஏதோ தகராறு பண்ணிட்டாராமா? ஆமா சார், அவர் போன ஆட்டையே போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இங்க ரெகுலர் வருவாப்புல, அவர் தான் எதையோ பேசி வாங்கி கொடுத்தாரு. போன வாங்கி கொடுத்துட்டாப்லையா? அதுக்கப்புறம் தான் சந்தோஷமா ஒரு ஆப் சொன்னாப்புல, எனக்கு கூட கட்டிங் தரேன்னு சொன்னாரு. சொன்னது யாரு? நம்மளா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தம்பியா? நம்மள தான் சொன்னாரு, ஆனா தம்பியோட தான் உட்காந்து சாப்பிட்டாப்புல. அப்ப விஷயம் அங்க இருந்துதான் அப்படியே பரவி இருக்கு. எனக்கு அப்படியே தான் தோணுது சார். ஒரு நிமிஷம் இருங்க. யோ, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தம்பி ஒருத்தர், அவரும் ரெகுலரா வருவாரா? ஆமா சார், வெரி டீசென்ட் ஃப்ளோ. ஒரே ஒரு பீர் வாங்குவான், 3 சைடிஸ் வாங்குவோம் சார். அந்த தம்பி நேத்து வந்திருந்தாப்லையா? நேத்து வந்தாரு சார். நோ, அந்த டேபிள் நேத்து நான் தானே பார்த்தேன். நேத்து தானே வந்தாரு. அப்ப அது முந்தானேத்தடா. ஆமாண்ணே, அதுக்கப்புறம் தானே இங்க வந்தாப்புல. சார், அப்ப நான் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வர சொல்லிட்டா? இவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்கெட்ச் வாங்கிடலாம்னு பாக்குறீங்களா? ஆமா சார், இவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்கெட்ச். அந்த ஸ்கெட்ச பேப்பர் போறவன்ட்ட காமிச்சு ரெண்டும் ஒரே ஆள் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ இன்னைக்கு எப்படி பேப்பர்காரங்களுக்கு கிடைச்சது? அதான் சார், யாரோ ஒருத்தர் மைக்கேலுக்கு அகைன்ஸ்டா ஹெவியா ஒர்க் பண்றாங்க. வருஷ கணக்கா ஒர்க் பண்ணிருப்பாங்க போலயே. அவங்க யாரா இருந்தாலும் இந்நேரம் ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவன் என்ன டிஸ்டன்ஸ் வேணாலும் போட்டோம், ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ணிட்டு அவனால எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சொல்லி அந்த பார்ல வேலை பாக்குறவங்களுடைய உதவியோட
அன்னைக்கு நைட்டு அந்த டிரைவரோட குடிச்ச பையனுடைய முகத்தை வரைய சொல்றாங்க. அதிகபட்சம் 20 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முகம், ஒல்லியான ஒரு ஆள். அந்த ஸ்கெட்ச லாக்அப்ல கஸ்டடியில இருக்கிற கௌதம் கிட்ட காமிக்கிறாங்க. அவனுக்கு பணம் கொடுத்து சீடிய பேப்பருக்குள்ள வச்சு போட சொன்னது இந்த ஆள் தாங்கிறத அவனும் ஒத்துக்கிறான். ஆனா அவன் அடுத்து ஒத்துக்கிட்ட விஷயம் தான் போலீஸ்காரங்களை இன்னும் அதிர்ச்சியாக்குச்சு. அதிர்ச்சியான அந்த விஷயம் என்ன? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயக்குமார் நம்புற மாதிரி கொலைகாரன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவனை இவங்களால பிடிச்சிட முடியுமா? ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வரவழைச்சு பார்ல எப்பயுமே இருக்கிற அந்த பையனுடைய முகத்தை வரைய சொல்றாங்க. கான்ஸ்டபிளோட மொபைல திரும்ப கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கான்ஸ்டபிளும் இந்த பையனும் சேர்ந்து ரொம்ப நேரம் குடிச்சிருக்காங்க, உட்காந்து பேசி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கண்ணை திறக்கும் போது ஏதோ ஒரு பாலத்துக்கு அடியில உருட்டி விட்ட மாதிரி இருந்திருக்குது. எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. அவருடைய போனை மறுபடியும் காணோம். அந்த பையனுடைய ஸ்கெட்ச பார்க்கும்போது அவனுக்கு 20 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கும். அந்த ஸ்கெட்ச லாக்அப்ல இருக்கிற பேப்பர் போடுற பையன் கிட்ட காமிச்சு இவன் தான் அவனுக்கு காசு கொடுத்து வீடியோவையும் போட்டோஸையும் பேப்பருக்குள்ள வச்சு போட சொன்னானான்னு கேட்டதுக்கு அவன் ஆமான்னு ஒத்துக்கிறான். ஆனா அடுத்ததா அவன் சொன்ன விஷயம் தான் இன்ஸ்பெக்டரை சந்தேகப்படுத்துச்சு. 3 வருஷத்துக்கு மேல ஒரு ஆள் ஒருத்தனை ஃபாலோ பண்ணிருக்கான். சாதாரண ஆளுக்கே உரைச்சிருக்குமேயா, இந்த ஆள் இன்டெலிஜென்ட் ஏசி வேற, இந்த ஆளுக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகலையா? சார், அந்த ஆளை நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சார். ஒரு நாள் விடிய காலில் ஹெல்மெட் போட்டு பேப்பர் போட்டு என்ன சந்தேக கேஸ்ன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க சார். ஸ்டேஷன்ல வரிசையா நிக்க வச்சிருக்கும் போது என் கூட தான் அந்த ஆளும் இருந்தான். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு எங்க 2 பேருமே போக சொல்லிட்டாங்க. ஸ்டேஷன் விட்டு வெளியே போனதுன்னு தான் சொன்னா, எப்ப பாரு இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, அவங்களை சும்மா பிடிச்சி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. அடிக்கடி சந்தேக கேஸ்ல மாட்டி இருக்கிற ஒரு ஆள் எங்கேயாவது அவனை பத்தின டீடைல்ஸ் இருக்குமாங்கிறத தேடி பார்க்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா ஸ்டேஷன்ல இருக்கிற யாருக்குமே அந்த ஸ்கெட்ச்ல இருக்கிறவனை பார்த்ததா எந்த ஞாபகமும் இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு போட்டோவை இப்ப மறுபடியும் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இன்ஸ்பெக்டருக்கு இந்த சந்தேகம் தவிர்க்க முடியாததா இருந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆள் ஒருத்தன் பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கான்னா அந்த கோவம் அதை விட பழசா இருக்கணும். இந்த மைக்கேல் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஹேண்டில் பண்ண எல்லா கேஸ் டீடைல்ஸ் எனக்கு வேணும். மைக்கேல் டீல் பண்ண எல்லா பழைய கேஸையும் புரட்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. எல்லா கேஸ்லயும் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள சந்தேகப்படுத்துற மாதிரியே இருக்கு. என்னையா காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி எவனை பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. ஒரு 200 சஸ்பெக்ட வச்சுட்டு எப்படியா கேஸ டீல் பண்ண முடியும்? மைக்கேலுடைய நடவடிக்கை, மாறி மாறி அந்த ஆள் செஞ்சிருந்த பொய் சத்தியங்கள், அவர் பெட்டுக்கடியில இருந்து கிடைச்சிருந்த 7 லட்சம் ரூபாய் பணம், பீச் பேசிங்ல அவர் வச்சிருக்கிற வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கேஸ்லயும் மைக்கேல் யாருக்காவது தப்பு பண்ணிருப்பாரோங்கிற சந்தேகத்தை தொடர்ந்து வரவழைச்சிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கேஸ புரட்டுற வரைக்கும். சார், இந்த கேஸ் ரிப்போர்ட் கொஞ்சம் படிங்களேன். மைக்கேல் இன்ஸ்பெக்டரா இருந்தபோது பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல நடந்திருந்த ஒரு டபுள் மர்டர். குற்றவாளியை இன்னும் போலீஸ்காரங்க கைது பண்ணவே இல்ல. கள்ளக்காதல் விவகாரத்துல ஒரு கணவன் மனைவி 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கேஸுடைய ரிப்போர்ட்டை படிக்கும் போது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அந்த மனைவிக்கு ஒரு கள்ளக்காதலன் இருந்ததாவும், கள்ளக்காதல் விவகாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவியை கொலை பண்ணதாவும், அதனால கோவப்பட்ட கள்ளக்காதலன் கணவனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டதாவும் போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கு. இப்ப வரைக்கும் குற்றவாளி கைது செய்யப்படவே இல்லை. யோ, இது அந்த ஆள் டீல் பண்ற வழக்கமான கேஸ் தான் சார். அது மேட்டர் இல்ல. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கள்ளக்காதல் விவகாரம்னு நம்மளே கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கோம். நியூஸ் பேப்பர் எடுத்தா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு 30 கேஸாவது கள்ளக்காதலும் பார்க்க முடியும். நடந்ததான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, நம்மளாவா முடிவு பண்ண முடியும்? இல்ல சார், அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேஸ் மாறுச்சு. இந்த கேஸ் ஒரு தடவை விசாரிச்சிருவோமா? இப்படி நீங்க சந்தேகப்படுற கேஸ்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு 184 கேஸ விசாரிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார். ஏசி சொன்னாருன்றதுக்காக அந்த இடத்தை விட்டு அப்ப கிளம்பி போன ஏட்டையா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சாரு. அந்த விஷயம் தான் இந்த கேஸ வைட் ஓபன் ஆக்குச்சு. மைக்கேலுடைய மரணத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க காவல்துறையினர். மைக்கேலுடைய கொலைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெயரை கெடுக்கிறதுக்காக ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு நடந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அதே போட்டோக்கள் இன்னைக்கும் மைக்கேலுடைய பெயரை கெடுக்க யூஸ் பண்ணதுனால அந்த முயற்சிக்கும் இந்த மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோங்கிற விதத்துல விசாரணை ஆரம்பிச்சாங்க காவல்துறையினர். அந்த விசாரணையின் தொடர்ச்சியா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டபுள் மர்டரை மைக்கேல் விசாரிச்சிருக்கிறாரு. கள்ளக்காதல் விவகாரம்னு கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் எந்த ஐ விட்னஸுமே கள்ளக்காதல் இருந்ததுங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல. அதோட
கொலைகாரன் கடைசி வரைக்கும் கைது செய்யப்படலங்கிறது அந்த கேஸ இன்னும் ஓபனாவே வச்சிருந்தது. ஏட்டையா அந்த கேஸ கண்டுபிடிச்சு சொல்லும் போது கேஸ விசாரிச்சுட்டு இருந்த ஏசிக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா ஏட்டையாவுடைய மனசுல ஒரு சந்தேகம் ஓடிட்டே இருந்ததுனால அந்த கேஸ் எந்த காவல்துறையோட வரம்புல வருதோ அவங்க கிட்ட அவர் பேசினாரு. வணக்கம் சார், கேட்டன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் மைக்கேல் 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரு டபுள் மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணிருந்தாரு. அதுல கூட இன்னும் அக்யூஸ்ட கைது பண்ணல. அந்த கேஸோட டீடைல்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா சார்? ஒரு நிமிஷம் சார். அந்த கொலையானவங்க பேரு யார் பேரு? ஒரு பேரு சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரு மாலதி, பையன் பேரு கண்ணன். ஆமா சார், ஒரு கள்ளக்காதல் கேஸா? அதே கேஸ் தான் சார், அதே கேஸ் தான் சார். அந்த கேஸ் எதுக்கு சார்? இல்ல சார், அவருடைய மர்டருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு. சார், இந்த ஊர்க்காரங்களுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது சார். இந்த ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. பிடிக்காதுன்னா என்ன சொல்றீங்க? அது காரணமே அந்த கேஸ் தான் சார். காசை வாங்கிட்டு அது கள்ளக்காதல் கேஸ் எழுதிட்டோன்னு இந்த ஊருக்காரங்களுக்கு நம்ம மேல செம்ம கோவம் சார். அதுலயும் குறிப்பா மைக்கேல் சார் எங்க போனாலும் இந்த ஊருக்காரங்க எப்பயும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சொல்ல போனா அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆள் வரதே குறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மைக்கேலுடைய கொலை கேஸ்ல இந்த விஷயம் எவ்வளவு உதவிகரமா இருக்க போகுதுங்கிறது அப்போ ஏட்டையாக்கு தெரியல. இதே விஷயத்த அவர் ஏசி கிட்ட சொல்றாரு. ஏசி அந்த கேஸ முழுசா ஒரு தடவை படிச்சுட்டு அந்த ஸ்டேஷனுக்கு திரும்ப போன் பண்ணி பேசுறாரு. அதுல இருந்து ஏசிக்கு தெரிஞ்ச விஷயம் 3 விஷயம். கொலை பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மைக்கேல் எந்த அக்கறையும் எடுத்துக்கலன்னு ஊர்க்காரங்களுக்கு ஒரு பயங்கரமான கோவம் இருந்திருக்கு. வீட்டை எதிர்த்துட்டு தனியா ஓடி வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு இளம் ஜோடி. அந்த இளம் ஜோடி திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள சரமாரியா வெட்டுப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. ஆனா கேஸ போலீஸ்காரங்க கள்ளக்காதல்னு எழுதுறதுங்கிறது ஊர்க்காரங்களால ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. போலீஸ்காரங்க கொலை பண்ணவங்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த கேஸ முடிச்சுட்டாங்கிறதுனால அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க மேல அந்த ஊர்க்காரங்களுக்கு இருந்த நம்பிக்கை பயங்கரமா குறைஞ்சிருந்ததுங்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய கிரைம் ரிப்போர்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. மைக்கேல் அந்த ஊர்ல எந்த கடைக்கு போனாலும் கதவு அடைக்கிறது. அவர் நைட்டு வீட்டுக்கு போகும்போது இருட்டான மூலையில இருந்து அங்கங்க செருப்புகளோ விளக்கமாறுகளோ வந்து விழுகிறதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயமா இருந்திருக்கு. பொதுவா போலீஸ்காரங்க அந்த ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போறதுங்கிறதே தலைவலி பிடிச்ச ஒரு வேலையா போலீஸ்காரங்களுக்கு மாறி இருக்கு. ஒட்டு மொத்தமா ஒரு ஊர் காவல்துறைக்கு எதிராக செயல்படும் போது பெருசா இவங்களால அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் எடுக்க முடியல. ஊர்க்காரங்க காட்டின அந்த ரியாக்ஷன்னாலதான் மைக்கேல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு சிட்டிக்குள்ள வந்ததும். ஒரு ஊரே சேர்ந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விரட்டி அடிச்சிருக்காங்க. இது எப்படியா மேலிடத்துக்கு தெரியாம இருந்தது? சார், எல்லா விஷயங்களும் மேலிடத்துக்கு தெரியறது இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். தெரிஞ்சா மட்டும் என்ன சார் மாறிட போகுது? இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அங்க ஒரு ஆபீசரை பிடிச்சாருன்னா எல்லாம் மாறிட போகுது. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த ஏரியா எஸ்ஐயை கூட்டிட்டு அந்த ஊர் பக்கம் போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. எவனுக்காவது இன்னும் மைக்கேல் மேல கோவம் இருக்காங்க. ஏசி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவுடைய எஸ்ஐயை கூட்டிட்டு அந்த கிராமத்துக்கு உள்ள போறாரு ஏட்டையா. அவர் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நிறைய விஷயங்கள் அந்த கிராமத்துக்குள்ள அவருக்கு கிடைச்சது. அசிஸ்டன்ட் கமிஷனர் மைக்கேலுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்காங்க காவல்துறையினர். இந்த கொலைக்கும் அவர் இன்ஸ்பெக்டரா இருந்த போது நடந்த ஒரு டபுள் மர்டருக்கும் சம்பந்தம் இருக்குமோங்கிற சந்தேகத்துல அந்த கிராமத்துக்கு ஏட்டையாவும் அந்த கிராமத்தினுடைய எஸ்ஐயும் விசாரிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அங்க சார், இதான் சார் இந்த மர்டர் நடந்த வீடு. என்னங்க இப்படி பாழடைஞ்சு போயிருக்கு? தீ பிடிச்சது மாதிரி இருக்கு. ஆமா சார், அந்த சம்பவம் நடந்த ஒரு 3 நாள் கழிச்சு அந்த வீடு எதிர்பார்க்காத மாதிரி தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு சார். அதுக்கு என்ன காரணம்னு ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்களா? அது விசாரிச்சோம். ஆனா உள்ள இருந்த கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க சார். யார் அந்த எல்லாரும்? ஆள் இல்லாத வீட்டுல யார் இது கேஸ் ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்ணுது? சார், இந்த கேஸ் நடக்கும்போது நான் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். இல்லைங்க, இது ஒரு பேசிக்கான விஷயமாச்சே. இதை இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலையா? சார், அவர் எதுவுமே முழுசா விசாரிக்காதனாலதான் ஊர்க்காரங்களுக்கு அவர் மேல செம்ம கோவம் சார். அந்த ஆளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏய், இங்க வாடா. நான் சார். சார், பாத்தீங்களா எவ்வளவு எகத்தாளமா பேசுறான்ட்டு? நம்ம பிரச்சனை அது கிடையாது. இப்போ தம்பி, இதோ இந்த வீட்டுல ஏதோ கொலை நடந்ததுன்னு சொன்னாங்களே, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சார், அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது சார். இப்ப என்னவா உங்களுக்கு? நீங்க தான் அப்பயே இதெல்லாம் விசாரிக்கலையே. இல்லையா, அது ஏதோ கள்ளக்காதல் அப்படின்னு சொல்றாங்களே. சார், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் பேசிட்டே இருக்க கூடாது சார். நடந்தது என்னன்னு தெரியுமா? அந்த அக்கா நல்லவங்க, உங்க இஷ்டத்துக்கு சும்மா பேசிட்டே இருக்கீங்க. உங்களால பிடிக்க முடியல, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரியா எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? சரி, இதை விசாரிச்சாரு இன்ஸ்பெக்டர் மைக்கேல்னு. அந்த ஆள் பேர்லாம் தெரியாது சார், அவன் ஒருத்தன். இல்லையா, அந்த ஆளு யாருக்குமே பிடிக்கலன்னு சொன்னாங்களே. ஆமா, அதான் அந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டீங்களா? ஓ, அப்போ அவரு ப்ரொமோஷன் வாங்கின வரைக்கும் உங்களுக்கு தெரியும்? இல்ல சார், இங்க இருந்து அவர் போகும்போது எல்லாத்துக்கும் ஸ்பீக்கர் கட்டி சொல்லிட்டு இல்ல போனாரு. என்ன எஸ்ஐ சார், இது என்ன ஸ்பீக்கர் மேட்ரு? சார், நம்ம ஆளு உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு நான் ஊரை விட்டு போல, நான் ப்ரொமோஷன் கிடைச்சுதான் போறேன்ட்டு ஒரு டிராமா ஒண்ணு பண்ணாரு சார். இவங்களும் அதையே நம்பிட்டு இருக்காங்க. சரியா, இந்த வீட்டுல இருந்த அந்த அக்காவை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? தோ வேணிக்கா,
அக்கா ஏதோ கேக்குறாரு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அந்த தெருவுல இருக்கிறவங்கன்னு யாருக்கிட்ட விசாரிச்சாலும் அந்த பையன் சொன்ன அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. கள்ளக்காதல்னு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில எதுவுமே இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அந்த வீட்டுக்காரங்களே கோவப்பட்டு இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் கொலை பண்ணிருப்பாங்கிறது தான் ஊர்க்காரங்களுடைய நம்பிக்கை. ஆனா போலீஸ் அத கள்ளக்காதல்னு எழுதினதுக்கு அப்புறம் காவல்துறை மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை பயங்கரமா குறைஞ்சிருக்குது. அந்த கல்யாணமான புது ஜோடி கூட அந்த பொண்ணுடைய தம்பி ஒருத்தர் இருந்திருக்கான். காதலிச்சு அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அப்பா அம்மா இவங்க 2 பேரையும் பத்தி தப்பா பேசுறத கேட்க முடியாம அவங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க வந்து அந்த பொண்ணு கூடவே தங்கி இருந்திருக்கான். சரி, அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? நான் சார் அப்போ 10th படிச்சிட்டு இருந்தான். 10th. அந்த பையன் அதுக்கப்புறம் என்னன்னா தெரியல சார். ஒரு வாரம் நம்ம ஊர் ஸ்கூல்ல தான் தங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல சார். அந்த பையனை பத்தி வேற யாருக்காச்சும் தெரியுமா அந்த ஊர்ல? அந்த ஊர்ல இருந்த யாருக்கிட்டையும் அந்த பையன் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கிற கேள்விக்கு பதிலே இல்ல. வீட்டை எதிர்த்துட்டு அக்காவுடைய காதலை சப்போர்ட் பண்ணி அவங்கள நம்பி இந்த ஊருக்கு வந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் தங்கி இருந்த வீடு எரிஞ்சு போயிருக்கு. ஏன்னு கேக்குறதுக்கோ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கோ ஆளே இல்லாம 16 வயசுல அனாதையா அந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கிறான் ஒருத்தன். இப்போ அவன் எங்க? இந்த கேள்விக்கு யார்கிட்டையும் பதில் இல்ல. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சா மைக்கேலுடைய மரணத்தை ஒருவேளை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோன்னு தோணுச்சு காவல்துறையினருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் மைக்கேல் இன்ஸ்பெக்டரா இருந்த போது ஒரு கொலை வழக்க தப்பான விதத்துல சித்தரிச்சிருக்கிறாருன்னு ஒரு ஊருக்கே அவர் மேல கோவம் இருந்திருக்கு. கோவப்பட்ட யாருமே மைக்கேல் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. காவல்துறையினர் விசாரிச்ச வரைக்கும் மைக்கேலுடைய பேரே பல பேருக்கு மறந்து போயிருந்திருக்கு. ஆனா இறந்து போன அந்த பொண்ணுக்கு ரத்த சம்பந்தம் ஒருத்தர் இருந்திருக்கிறான். அந்த பொண்ணுடைய தம்பி. 16 வயசு முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. ஸ்கெட்ச்ல காமிச்ச படம், பார்ல பார்த்த ஆளுங்க எல்லாம் சொன்னது ஒரு 20ல இருந்து 21 வயசு தான் சொல்றாங்க. அந்த பையன் எங்க இருக்கான்றத ட்ரேஸ் பண்ணணுமே. அந்த ஸ்கெட்ச ஊர்க்காரங்க கிட்ட காமிக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த பையன் 16 வயசுல எப்படி இருப்பாங்கறத யோசிச்சு பார்க்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்கறத ஒரு அனுமானமா சொல்றாங்களே தவிர யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பையன் படிச்சிருக்கான்னா கண்டிப்பா அவனுடைய சர்டிபிகேட், 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறதுக்காக ஸ்கூல்ல கொடுத்திருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்னு ஏதாவது இருக்குமான்னு கேட்டு பார்க்கும்போது அந்த மாதிரியான எந்த தகவலும் அந்த ஊர் ஸ்கூல்ல இல்ல. யோ, எப்படி ஒரு பையன் திடீர்னு உலகத்துல இருந்து காணாம போயிடுவானா? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அந்த பொண்ணுடைய தம்பிக்கும் இந்த கொலை கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமாங்கிற ஆங்கிள் விசாரணை ஆரம்பிக்கும் போது முதல்ல தோன்ற விஷயமே தன்னுடைய அக்காவுடைய பேரை தப்பான விதத்துல சித்தரிச்ச ஒருத்தனை அதே மாதிரி கெட்டவனா சித்தரிச்சு அதுக்கப்புறம் கொலை பண்ணணும்ன்ற கோபம் வர்றது ரொம்ப சகஜமான ஒண்ணுதானே. கள்ளக்காதல்ங்கிற விவகாரத்துல தன்னுடைய அக்கா பேரை சிக்க வச்சவன அதே மாதிரியான ஒரு கள்ளக்காதல் விவகாரத்துல சிக்க வைக்கிறதுக்காக ஒரு போட்டோவை எடுத்து அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணி அவரை கொலை பண்ணி எல்லாமே ஒரு கதையா எழுதும் போது கோர்வையா இருக்கு. ஆனா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை இவ்ளோ ஈஸியா ஒரு 17-18 வயசு பையனால பழிவாங்கிட முடியுமாங்கிற கேள்வியும் இன்ஸ்பெக்டர் லிங்கேஷ்க்கு கூடவே இருந்தது. தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த வழியும் தென்படலாங்கும் போது அடுத்ததா இன்ஸ்பெக்டர் எடுத்த ரூட். சரி, அந்த கொலையை பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிற ஆள் யாரு? சார், மணிவண்ணன் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் தான் சார். நல்ல சொத்துக்கார பார்ட்டி. அவங்கிட்ட தான் நம்ம ஆள் காசு வாங்கிட்டாருன்னு ஊருக்காரங்களுக்குலாம் கோவம். அவனை இப்ப எங்க போனா பாக்கலாம்? சார், அந்த ஆளை ஒரு 3 நாளா காணோம்னு இன்னைக்கு மதியானம் தான் அவங்க சம்சாரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க. சுத்தம்யா, அப்படியே பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் டியூட்டியை சிறப்பா பண்றீங்க. அப்புறம் மக்கள் நம்மள திட்ட மாட்டாங்க. சார், அந்த ஆள் இப்படி 1 நாள் 2 நாள்னு மிஸ் ஆகுறது இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சார். டவுனுக்கு போவான், ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு போடுவான், திடீர்னு 2 நாள் 3 நாள்னு காணாம போயிடுவான் சார். அதுக்கப்புறம் எங்க இருந்தாவது வரும். அதனாலதான் நாங்களும் இதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல. ஓஹோ, சார் கொஞ்சம் குஜால் பேர் வெளியா? சரி, அந்த ஆள் வழக்கமா எங்கெல்லாம் போவான், யாரெல்லாம் மீட் பண்றோன்ற லிஸ்ட் எடு. எல்லாரையும் நீங்க மீட் பண்றோம். லோக்கல் போலீஸ்காரங்களால எதுக்கு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருங்கிறத தெரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இன்ஸ்பெக்டருடைய மனசுல இருந்த விஷயம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டபுள் மர்டர். அதை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் 2 நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுல குற்றவாளியா இருப்பானோன்னு சந்தேகப்படுறவன் 3 நாளா காணோம். இது 2க்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. ஆனா இந்த தேடுதல் முடிய போற இடம் இன்ஸ்பெக்டர் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு இடமா இருக்குங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. மைக்கேலுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருடைய அடுத்த புள்ளியா
விசாரணையில இருந்தது மணிவண்ணன்கிற இறந்து போன மாலதியுடைய சொந்தக்காரர். டவுனுக்கு போன அவனை ஒரு 3 நாளா காணோன்னு அவர் மனைவி 3 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாருங்கிறத இன்ஸ்பெக்டருக்கு விசித்திரமா இருந்தபோது அதை விசாரிக்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறது இன்னும் விசித்திரமா இருந்தது. ஆனா இந்த மணிவண்ணன்கிற கேரக்டரை பொறுத்த வரைக்கும் டவுனுக்கு போறதுங்கிறது ஒரு 2 நாள் 3 நாள் அங்க தங்கி இருப்பாரு, தொடர்பு எல்லையிலேயே இருக்க மாட்டாரு, நண்பர்களோட சேர்ந்து குடிப்பாருங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இது அவருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிங்கிறத இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் காவல்துறையோ அவர் மனைவியோ அவர் காணோங்கிறத ரிப்போர்ட் பண்றதுல எந்த அவசரமும் காட்டல அப்படிங்கறதும் புரிஞ்சுது. ஆனா இந்த தடவை அது அந்த மாதிரியான ஒரு சாதாரண சம்பவமா இருக்குமாங்கிற கேள்வியோட தான் இன்ஸ்பெக்டர் விசாரணையை ஆரம்பிச்சாரு. டவுனுக்கு போற மணிவண்ணன் ரெகுலரா மீட் பண்ற ஆளுங்க லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. எல்லாரும் சொல்றது ஒரே பதில் தான், இந்த தடவை அவன் டவுனுக்கு வர்றேங்கிறத எங்கள்கிட்ட சொல்லியிருந்தான், ஆனா எங்க யாரையும் மீட் பண்ணலங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை விசாரிச்சதுக்கு அப்புறம் முதல் பிரேக் த்ரூ ஒரு நண்பர் கிட்ட இருந்து கிடைச்சது. சார் வரேன்னு போன் பண்ணா சார், ஆனா ஆள் அதுக்கப்புறம் சத்தமே இல்ல. வழக்கமா நைட்டு தங்கறதுக்கு ஏறும் தான் வருவான், ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு போட்டோ மட்டும் அனுப்பி வச்சான் சார். ஏதோ ஒரு ஃபிகர், ட்ரெஸ்ஸே இல்ல சார், கட்டி பிடிச்சு படுத்திருந்தான் சார். அத போட்டோ எடுத்து எனக்கு வேற அனுப்பி வெறுப்பேத்தினான் சார். நானும் சரி ஏதோ சந்தோஷமா இருக்கான்னு அதுக்கப்புறம் அவனை ரீச் பண்ண ட்ரை பண்ணவே இல்ல சார். திரும்ப சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல போட்டோவா? அந்த போட்டோவை நான் பாக்கலாமா? ஒரு நிமிஷம் சார், இதோ இதான் சார். இந்த போட்டோ என்ன டவர்ல இருந்து அனுப்பப்பட்டது, என்ன லொகேஷன், இந்த போட்டோவோட ஃபுல் ஹிஸ்டரி எனக்கு வேணும். போட்டோவை இமிடியேட்டா சைபர் கிரைம் பிரிவுக்கு அனுப்புற இன்ஸ்பெக்டர் அந்த போட்டோ எந்த டவர்ல இருந்து வந்தது, பாசிபிள் லொகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல் எல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா இன்ஸ்பெக்டர் அடுத்து செஞ்ச வேலை ஏசிக்கு போன் பண்ணது. ஆமா சார், 30 பேரை மஃப்டியில கூட்டு போறேன். அந்த ஏரியால இருக்க ஆட்டோக்காரன், பலசர கடை, பொட்டி கடை, இங்க எல்லாம் அந்த ஸ்கெட்சை காமிச்சு இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஏரியால இருக்கானா, எந்த வீடு அப்படின்றத விசாரிக்கிறோம் சார். ஏரியா பூரா விசாரிச்சதுக்கு அப்புறமும் எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. அந்த ஏரியால இருந்த யாருமே இப்படி ஒரு ஆளை இந்த ஏரியால நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. மாத்தி விசாரணை போய் கடைசியில எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு இன்ஸ்பெக்டர் ஜீப்ல ஏற ஆரம்பிக்க போற நேரத்துலதான் ஒரே ஒரு ஆட்டோக்காரர் மெதுவா அந்த ஸ்கெட்சை பார்த்துட்டே யோசிக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஆள் சார் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்தான்னு நினைக்கிறேன். 3 நாள் முன்னாடி வந்த சவாரியா ஞாபகம் வச்சிருக்கீங்களே? இப்ப எவன் சார் ஸ்டாண்ட்ல ஆட்டோ எடுக்கிறான்? மொபைல்லயே ஆட்டோ புக் பண்றானுங்க, இல்ல ரோட்ல போற ஆட்டோ கையை காட்டி ஏறி போயிட்டே இருக்காங்க. தம்பிக்கு ஏதோ அவசரம் போல இருக்குது. நேரா ஸ்டாண்டுக்கு வந்தான், கேட்ட ரேட்டை கொடுத்துட்டு உடனே உட்காந்துட்டான். அவனை எங்க இறக்கி விட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? 300 ரூபாய் சவாரி சார், நம்ம கேகே நகர். கொஞ்சம் அந்த இடத்துல எங்களையும் இறக்கி விட முடியுமா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? கேகே நகருக்குள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ப்ராசஸ். பலசரக்கு கடை, பெட்டி கடை, டீ கடை, ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் ஸ்கெட்சை காட்டி போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் இந்த ஏரியால இருக்கிறதாவும், அவன் ரெகுலரா இந்த பலசரக்கு கடையில சாமான் வாங்குறதாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுடைய வீடுன்னு எல்லாரும் கை காட்டுற வீட்டு வாசல்ல இப்போ ஒரு 30 போலீஸ்காரங்க சுத்தி நின்னுட்டு இருந்தாங்க. உள்ள ஆள் இருக்கிற மாதிரியான ஒரு அடையாளம் இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு அவனை பிடிக்க போறோங்கிறதுல இன்னும் நம்பிக்கை வராமலே இருந்தது. போலீஸ்காரங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள கட்டல் மேல எந்த சலனமும் இல்லாம அமைதியா உட்கார்ந்திருந்தான் அவன். பயங்கர புத்திசாலித்தனமான கொலைகள் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள பாராட்டிட்டு இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான கொலகாரன் அல்லது கொலகாரனா இருப்பானோன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுற ஒரு ஆள். கிட்டத்தட்ட ஒரு 20 போலீஸ்காரங்க தபதபன் வீட்டுக்குள்ள நுழையும் போது எந்த சலனமுமே இல்லாம கட்டில் மேல அமைதியா உட்காந்து வந்தவங்கள முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லாம பாத்துட்டு இருக்கான். போலீஸ்காரங்களுடைய மிரட்டல் உருட்டல் எதுக்குமே அவங்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. டேய் எந்திரடா. ஏன் சார், நான் என்ன பண்ண? அவனுடைய ரூம ஒரு 20 போலீஸ்காரங்க நல்லடையா துடைச்சிட்டு இருக்காங்க. மைக்கேலுடைய கொலையோட இவனை சம்பந்தப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்குமாங்கிறத எல்லாரும் தேடிட்டு இருக்கிற நேரத்துல இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்புக்கு போட்டோ அனுப்பப்பட்ட லொகேஷன்ல விடப்பட்ட அந்த 10 போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டருக்கு திரும்ப கால் பண்றாங்க. சொல்லுங்க. ஐயோ அப்படியா, சரி நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். இந்த பையனுடைய ஸ்கெட்சை வச்சு அந்த ஏரியா பூரா அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஏரியால நடந்த ஒரு முக்கியமான விஷயம் போலீஸ்காரங்க கவனத்துக்கு வந்திருக்கு. ஒருவேளை இந்த கேஸுக்கும் அந்த நியூஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமாங்கிற சந்தேகத்துலதான் போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்டிமேட் பண்ணது. ஆனா
அதுதான் இந்த கேஸுடைய முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ன்றது அப்ப அவங்களுக்கே தெரியாது. சார் ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த பழைய மர்டர் கேஸ்ல மாட்டின ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தன் இருக்கான் சார். அவன் இதே டவுன்ல இன்னொரு மூலையில இருக்க ஒரு லாட்ஜ்ல சூசைட் பண்ணிருக்கானா. பாடி மார்ச்சரியில இருக்கு, இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா ஆள் மைக்கேல் செத்ததுக்கு முந்தின நாளே செத்துருக்கான் சார். அப்போ ஒரு கொலை இல்ல 2 கொலை. பையன் என்ன சொல்றான்? மணிவண்ணன்கிற கேரக்டர் சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொன்னாலும் ஏசி அது ஒரு மர்டர்னு கனெக்ட் பண்ணதே இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஏசி சொல்ற கணக்குப்படி பார்த்தா 2 பேருடைய மரணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு போலீஸ்காரங்க சந்தேகப்படுற வெறும் 21 வயசு பையன். துளி கூட அதிர்ச்சியோ பதட்டமோ முகத்துல இல்லாம எந்த சலனமுமே இல்லாம போலீஸ ஃபேஸ் பண்றது இன்ஸ்பெக்டருக்கே புதுசா இருந்தது. 2 கொலை நடந்த நேரத்திலயும் அவன் எங்க இருந்தான்றதுக்கு ரொம்ப பக்காவான ஆதாரங்களை கையில வச்சிருக்கான். மைக்கேல் இறந்த நேரமான காலையில 5 மணில இருந்து 7 மணின்னு ஃபாரன்சிக் கொடுத்திருக்கிற டைம் லைன்ல இவன் சிட்டியோட இன்னொரு மூலையில ஒரு ஏடிஎம்ல இருந்து வெறும் 600 ரூபாய் பணம் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் பையனை பார்த்து வீடியோ எவிடன்ஸ கையில கொடுத்திருக்கான். சோ கொலை நடந்த நேரத்துல கொலை நடந்த ஸ்பாட்ல இவன் இல்ல. மணிவண்ணனுடைய சூசைட பொறுத்த வரைக்கும் அவன் குடிச்சிருந்த ஆல்கஹால் ஓவர் டோஸ் ஆகிதான் அவன் இறந்திருக்கிறாங்கிறது முதல் கட்ட விசாரணையில வந்திருக்கிற விஷயம். அதுக்கு எப்படி இவன் காரணமா இருக்க முடியும்ங்கிறதும் காவல்துறைக்கு சந்தேகமாவே இருந்தது. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு என்னமோ இவன் தான் வந்து கொலை பண்ணிருப்பான்னு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கு. ஆமா சார், எல்லாமே கரெக்ட். ஆனா எந்த கொலையிலயும் இவனை டைரக்டா லிங்க் பண்றதுக்கு எந்த தடையும் இல்ல சார். எனக்கு தெரிஞ்ச அவன் பண்ண 2 தப்பு அந்த வீடியோவையும் போட்டோவும் ரிலீஸ் பண்ணதான் சார். அது போதும்ல, அவனை ஸ்டேஷன் கூட்டுவாங்க, மத்தத பாத்துப்போம். அது கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கனால இவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு எடுக்கலாம். கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவனா இருந்தான்னா அதை உடைக்கிறது ரொம்ப ஈஸி சார். சோ கொஞ்சம் மிரட்டி பாப்போம். அவன் கொலை பண்ணிருக்கிறது ஒரு ஏசியா, அவன் எப்படி தப்பிப்பான்றதுக்கு நீயே வழி சொல்ற? சார் எனக்கும் புரியுது, நானும் அதே டிபார்ட்மெண்ட் தானே. ஆனா என்ன பண்ண? சரி, நம்ம ஆளுங்க இவன் தான் டிரைவரா வந்திருப்பான்றத பாத்துருப்பாங்கல்ல? ஆமா சார், நானும் விசாரிச்சேன். ஆனா நம்ம ஆளுங்க யாரும் டிரைவர் முஞ்சிய சரியா பாக்கலையே. டிரைவரா வந்த நான் இல்லன்னு இவன் சாதிச்சானா அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த மெட்டீரியல் இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்ன்றீங்க? பக்காவா பிளான் பண்ணி 2 கொலையை பண்ணிருக்கான் சார். 2 கொலையிலுமே இவன் டைரக்டா இன்வால்வ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல சார். இன்ஃபேக்ட் கொலை நடந்த நேரத்துல இவன் வேற இடத்துல இருந்ததுக்கு ஆதாரம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீங்க ஒரு மண்ணும் பண்ண வேணாம், அவனை முறைப்படி விசாரிச்சா எல்லாம் வர வேண்டியது வரும். சரி சார், அப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டு போல நம்ம லாட்ஜ் ஒன்னு இருக்கு, அங்க கூட்டு போட்டுமா? கூட்டு போங்க, நான் எஸ்ஐ மணி அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரும் இன்ஸ்பெக்டரும் இந்த கொலையில இவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஏன் இந்த கொலையை செஞ்சது இவன் தாங்கிறதுல 100% கன்வின்ஸ்டா இருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏசி மைக்கேலுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்த நேரம்ங்கிறதும் கொலை செய்யப்பட்ட நேரம்ங்கிறதும் வேற வேற இருக்கலாங்கிறதுக்கு மெடிக்கலி நிறைய சான்சஸ் இருக்கு. மருந்து அவருக்கு ஒரு நேரத்துல கொடுத்து இன்னொரு நேரத்துல அவர் இறந்திருக்கலாம். அதே மாதிரிதான் மணிவண்ணனுடைய மரணமும் அவன் குடிச்ச ஆல்கஹாலுக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயத்த கலந்திருந்தாங்கன்னா அது ரியாக்ட் பண்ண அந்த உடம்பு எடுத்துக்கிட்ட டைம்னு ஒண்ணு இருக்கு. சோ அவன் இறந்த நேரம்ங்கிறதும் அவன் கொலை செய்யப்பட்ட நேரம்ங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா அது எவ்வளவு நேரம்ங்கிறத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் இந்த கேஸினுடைய டிராபேக். டிரைவரா வந்தது இதே பையன் தாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. அபார்ட்மெண்ட்ல இருந்த சிசிடிவி கேமரா கூட இவனுடைய முகத்தை ஒரு தெளிவான ஆங்கிள் கவர் பண்ணவே இல்ல. எந்த இடத்துலயும் டிரைவரா இவன் தான் வந்தாங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லங்கிறது குற்றவாளி சைடுல இருக்கிற மிகப்பெரிய பலம். மணிவண்ணன் இறந்தது தற்கொலை இல்ல, கொலைன்னு போலீஸ் நம்பினாலும் அந்த லாட்ஜ்ல இந்த பையனை பார்த்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. மணிவண்ணன் தனியா வந்ததை தான் எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. இதுல அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் தெரியல. ஏன்னா அந்த லாட்ஜ் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து தங்கி குடியும் குடித்தனமுமா இருக்கிறவங்களுக்காகவே கொஞ்சம் முறைகேடா செயல்பட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்திருக்கு. எந்த ரெக்கார்ட்ஸும் கிளியரா இல்ல. ஏன் மணிவண்ணன்கிற பேரே அவங்க லெட்ஜர் புக்ல இல்லங்கிறது போலீஸுடைய மிகப்பெரிய பலவீனம். மணிவண்ணன் இறந்து போன லாட்ஜ் இருந்த ஏரியாக்கு இந்த பையன் அன்னைக்கு நைட்டு வந்திருக்காங்கிறது மட்டும்தான் போலீஸால நிரூபிக்க கூடிய விஷயமா இருக்கு. விசாரணைங்கிற பெயர்ல அவனை பயமுறுத்தியோ இல்ல மிரட்டியோ அல்லது ஏதாவது ஒரு வழிமுறையை கையாண்டு அவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது தான் இப்போதைக்கு காவல்துறையோட பிரதான கடமையா இருந்தது. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டேஷனுக்கு வா, எல்லாத்தையும் விலாவரியா சொல்றோம். இல்ல சார், என்ன கேஸ்ன்னு சொன்னீங்கன்னா. டேய் வாடானா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் லாயர் கிட்ட கேட்டுக்கிறேன். சொத்து குவிப்பு வழக்குல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் லாயர் கிட்ட எல்லாம் பேசிட்டு வருவாரு. வண்டியில ஏறு. என்ன சார், தம்பிக்கு லாயர் கிட்ட பேசணுமா?
ராஜீவன்ங்கிற பையனை அடிச்சு போலீஸ் வண்டியில ஏற்றிட்டு இருக்காங்க. 3-4 பேர் அடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 கொலை குற்றம் சாட்டப்பட போற ஒரு முக்கிய குற்றவாளி, கிட்டத்தட்ட 2 நாள் போலீஸ்காரங்க எல்லாரும் வலை வீசி தேடிட்டு இருக்கிற ஒரு நபர், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ கொலை செஞ்சுட்டு தைரியமா எந்த சலனமும் இல்லாம போலீஸ்காரங்களை பார்த்தபோது தப்பிச்சு ஓட கூட எந்த முயற்சியும் எடுக்காம அமைதியாவே இருக்கிறான். இன்ஸ்பெக்டர் மனசுல சந்தேகங்கள் வெகு வேகமா ஓட ஆரம்பிச்சிருந்தது. ஒண்ணு, இந்த கொலையை இவன் பண்ணாதவனா இருக்கணும். பண்ணாதவனா இருந்தா கூட போலீஸ பார்த்தா ஒரு பயம் வந்திருக்கணுமே. அவன் கண்ணுல அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அல்லது இந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு போலீஸ் எப்படி நம்மள தேடி வருவாங்கங்கிற எதிர்பார்ப்போட அந்த வீட்டுல அவன் காத்துட்டு இருந்திருக்கணும். ஒருவேளை அவன் தான் அந்த கொலையை செஞ்சுட்டு இவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான்னா இவ்ளோ அமைதியா போலீஸ் கூட அவன் வர்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டே இருந்த போதுதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட அந்த ஆள் சீன்ல அப்பியர் ஆனா. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நான் ராஜீவனோட லாயர். ஓஹோ, இதுவும் ஏற்கனவே செட்டப்பா. சரி, தம்பியை விசாரணை கூட்டு போறோம். லாயர் கூட வரதுன்னா வரலாம். எந்த கேஸ்ல என் கிளைண்ட் அரெஸ்ட் பண்றீங்க? எதுக்காக விசாரணை கூட்டு போறீங்க? எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போறீங்க? லாயர் கிட்ட பேசிக்கலாமான்னு ராஜீவன் கேட்ட அடுத்த 5வது நிமிஷத்துக்குள்ள ஸ்பாட்ல லாயர் வந்திருக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ராஜீவன் எந்த சலனமுமே இல்லாம இருந்ததுக்கான அர்த்தம் இப்பதான் புரிய ஆரம்பிச்சது. போலீஸ்காரங்க வருவாங்கங்கறத அவன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கான். போலீஸ்காரங்க வந்த போதும் இவங்களால நம்மள என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு அலட்சியமான தைரியம் அவன் கண்ணுல தெரியுது. சீன்ல ஒரு லாயர் இருக்கிறதுனால இப்போ இவனை போலீஸ்காரங்க எதிர்பார்த்த மாதிரி லாட்ஜுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. டைரக்டா ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போய் ஆகணுங்கிற கம்பல்ஷன்ல இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், லீகலி நீங்க இந்த கேஸ் மூவ் பண்ணா உங்களால நான் அரெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா எந்த கிரைமும் நான் பண்ணதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இல்ல. இதை நான் சொல்றதுனால அதை நான் பண்ண அர்த்தம் இல்ல. அதே நேரத்துல காக்கி சட்டை போடாதவங்க செய்யற விஷயங்கள் கிரைமும் கிடையாது. ஒரு வெறி நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா கார்பரேஷன்ல என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா? நாளைக்கு காலையில எனக்கு முன்ஜாமீன் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சட்டத்துல என்ன ஓட்டைகள் இருக்கு, அது வழியா எப்படி தப்பிக்கலான்னு ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அவன் அத குறுக்கு வழியில உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில முயற்சி பண்ணிருக்காங்கிறத இன்ஸ்பெக்டருக்கு உறுதியா தெரியுது. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் மைக்கேலுடைய கொலையில ராஜீவனுடைய பங்கு பெருசா இருந்திருக்கு. இந்த கொலையை பண்ணது அவன் தாங்கிறது இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏட்டையா, காவல்துறை எல்லாருமே நம்புறாங்க. ஆனா சட்டத்தின் முன்னாடி அதை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க கையில எந்த தடயமும் இல்லங்கிறதுனால நாளைக்கு காலையில இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது இதே ராஜீவன் ஸ்டேஷனை விட்டு வெளியில போவான். யாராலையும் அவனை தடுக்க முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மைக்கேல் அந்த ஊர்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு பொய் சொல்லிட்டு வெளியில வந்தாரோ அதே மாதிரி சட்டத்தினுடைய ஓட்டைகள் வழியா இந்த ராஜீவனும் வெளியில வந்துருவாங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரியுது. ஆனா சில நேரங்கள்ல குற்றவாளி தப்பிக்கும் போது வர்ற கோபம் இன்னைக்கு இன்ஸ்பெக்டருக்கு வரல. ஒருவேளை ராஜீவனுக்கு நடந்தது கொடுமைதாங்கிறது இன்ஸ்பெக்டருக்கும் புரிஞ்சிருக்குமா இருக்கும். Radio City presents Crime Earned City.